அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெறவிருக்கின்ற திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஐயா கைலாசன் அவர்களுக்கு தேர்தல் நாளன்று வாக்குப்பட்டியலில் 4வது இடத்தில் அமைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்த நமது ஊருக்கு மருத்துவர் ஐயா கைலாசன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. கடந்த 40 ஆண்டு காலம் மதுரை ராசாசி மருத்துவமனையில் மக்களுக்கான மருத்துவ பணியில் இலவசமாக சேவையாக செய்து வந்துள்ளார். தற்போது அதையே மக்கள் பணியாக பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு சகோதரராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிந்திக்கணும் எனது அருமை பெற்றோர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகள் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக, இந்த கட்சிகளோட வேட்பாளர்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஐயா மருத்துவர் கைலாசன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். இவருடைய பூர்வீகம் நிலக்கோட்டை தான். ஆனா மற்ற கட்சியோட வேட்பாளர்களை அவர்கள் எந்த பகுதி, எங்கிருந்து போட்டியிடுகிறார்கள், அவருடைய கல்வி தகுதி என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அரசியல் மக்கள் பணிகள் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ச்சி 50 ஆண்டு காலமா நம்ம வெறும் சின்னத்துக்கே வாக்கு செலுத்தி, கடந்த முறை அதிமுக பாஜகவோட கூட்டணி, இந்த முறை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியான கூட்டணி. திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு ஒரு வேண்டுகோள் கேட்கிறேன். வாக்குக்கு பணம் தர மாட்டோம்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் சொல்லக்கூடியவங்க வாக்குக்கு பணம் தராம இந்த தேர்தலை சந்திப்பாங்களா? அதை நம்ம கண்கூடாத்தான பார்க்க போறோம். இப்ப சிந்திக்கணும். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஓட்டுக்கு காசு தந்து இந்த வாக்கு உங்களிடம் கேட்காது. ஏன்? மக்களுக்காக அரசியல் பணி செய்ய வந்த நேர்மையான அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சிந்திக்கணும். நமது ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய வழக்கொள்ளை, கனிம வழக்கொள்ளை, சீட்டாட்ட கிளப்புகள், முறைகேடான மது விற்பனை, ஏனைய பிற குற்றங்கள் எவ்வளவோ நடக்குது. அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்யறாங்க. திரும்ப 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 இவங்களுக்கே வாக்கு செலுத்துறீங்க. இந்த சின்னத்தையே நாங்கள் தொடர்ந்து வாக்கு செலுத்துவோம். உங்களோட எதிர்கால பிள்ளைகளோட நலன் கருதி இந்த ஒரு முறையாவது வாக்கு செலுத்துங்க. 10 ஆண்டுகள் நம்ம இந்த நாட்டை அவனுக்கு ஆள கொடுத்திருக்கப்ப இந்த ஊருக்கு அவர் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் என்ன, நம்ம பகுதிகளுக்கு அவர் செய்யக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். எனது அருமை பெற்றோர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து வளர்க்கிறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், ஆகச்சிறந்த கல்வியாளர்களை உருவாக்குறோம், அவர்களை ஒரு சிறந்த அரசு பணியில் நியமிக்கிறத பாடாப்படுறோம். ஆனா இந்த 10 ஆண்டுகளாக நம்மை ஆளக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் நாம் நியமிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நம்மளால நியமிக்கிறதுக்கு முடியல. எப்படி நியமிக்கிறோம்? வாக்குக்கு 500 வாங்கிட்டு நியமிக்கிறோம், 1000 வாங்கிட்டு நியமிக்கிறோம். அவங்க கொடுக்கக்கூடிய காசு அவரோட சொந்த பணமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம செலுத்துற வரி காலையிலிருந்து மாலை வரையும் வெயிலையும் மழையையும் வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு 20,000 50,000 சேர்த்து வைக்க முடியல நம்மளால. ஆனா இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக திமுக வேட்பாளர்கள் சொத்து பட்டியலை பாருங்க. அடுத்த முறை இதே அதிமுக திமுக நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய வேட்பாளர் சொத்து பட்டியலை பாருங்க. எப்படி அவங்களோட சொத்துக்கள் மட்டும் உயருது சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் 50 ஆண்டு காலமாக அதிமுக திமுக தான் ஆண்டிருக்கு. நமது ஊரில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக நிலையில் ஒரு அரசு பணி, கல்வி சம்பந்தமா இந்த ஊரை வளர்ச்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது எதுவும் உண்டா? எதுவுமே இல்லை. சிந்திச்சு பாருங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாருங்க. இந்த சானார்பட்டி ஒன்றியத்தில் கேட்டு போட்டு கம்பிகளை அடிச்சு இந்த ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய மாந்தப்புகளை போய் பாருங்க. யாரோடது? 50 ஆண்டு காலமாக இந்த அரசோட நிதிகளை கொள்ளையடிச்ச ஐயா அமைச்சர் விஸ்வநாதன் தான், வேற யாராவது இல்லை. இதை நம்ம கடைக்கு பேசிக்குவோம். அவர்கிட்ட இருக்க பணத்துக்கு அவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா? உங்க பணத்தை வரிய கொள்ளையடிச்சு வள கொள்ளையர்களா பண கொள்ளையர்களா மாற்றி வச்சுட்டீங்க. சிந்திச்சு பாருங்க.
அவங்க சரியா இருந்திருந்தா எங்களை போன்ற இருக்கக்கூடிய எளிய பிள்ளைகள் அரசியல் வந்திருக்க முடியுமா? நாங்க இருக்கிறத நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகள் கண்டிப்பா நிக்கும் அந்த இடத்துல. சிந்திக்கணும். ஏன் நம்ம ஊர்ல இருந்து ஒரு அரசியல் தலைவன் உருவாக்க கூடாதா? அவங்களுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்கா? சிந்திக்கணும். எனது அருமை பெற்றோர்கள், வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் எது நல்ல கட்சி, எது சிறந்த வேட்பாளர் நியமிச்சிருக்கு, அந்த வேட்பாளருக்குரிய கல்வி தகுதி என்ன, அவரால் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரா டெல்லி சென்று பாராளுமன்றத்தில் நமக்கான தேவைகளை, மக்களோட கருத்துக்களை அவரால் கோரிக்கை வைக்க முடியுமா? அதை பெற்றுத்தர முடியுமா என சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். சுவர்கள் தான் சின்ன இருக்கும், மக்கள்கிட்ட எல்லா இடத்துலயுமே வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெறுப்பை வாக்க மாற்றி செலுத்துங்க, அப்பதான் உங்களுக்கு அச்சம் வரும். திரும்ப திரும்ப நான் அதிமுக போட்டேன், திருப்பி சரியில்லை, திரும்ப நான் திமுக போட்டேன், 50 ஆண்டுகளும் மாறி மாறி தானே போடுறீங்க. ஒரு முறையா மாத்தி போடுங்களேன். திரும்ப திரும்ப அந்த 2 பேருக்கும் உங்க கையை அந்த ரெட்டலைக்கு சூரியனுக்கு மட்டும்தான் போகுமா? வேற சின்னத்துக்கே போகாதா? எளிய பிள்ளைகள் அரசியல் செய்யவே கூடாதா? சிந்திங்க, கொஞ்சமா சிந்திங்க. உங்களுடைய பிள்ளைகள் தான், உங்க வீட்டு பிள்ளைகள் தான் இந்த இடத்துல ஒரு அரசியல் செய்ய வந்து நிக்கிறோம்னாக்கா அந்த அளவுக்கு இந்த சமூகத்தை மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சானார்பட்டி பகுதியில் இந்த ஆட்சியோட ஒரு அவலநிலையை பாருங்க. சானார்பட்டி பகுதியில் ஒரு கடையில ஒரு ஆவணங்களை எடுக்கக்கூடிய ஒரு கடை, அதுல நெட் சென்டர்னு போட்டிருக்காங்க. ஒரு பகுதியில் கடந்த ஒரு 2 வருடமா அந்த நெட் சென்டர் இயங்கி கொண்டிருந்துச்சு, மக்களோட பயன்பாட்டுக்கு, ஆவணங்கள் எடுக்கிறதுக்கு, நகல் எடுக்கிறதுக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அனுமதிக்காக ஒரு கடிதம், அனுமதி கடிதம், அந்த வாகனத்துக்கான அனுமதி கடிதம் எடுக்க போயிருந்தான். உள்ள போகும்போது ஒரு 50 பேர் கூட்டம் அடிக்கிறாங்க. நம்ம பாக்குறோம், என்னடா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, நிறைய மக்களுக்கு தேவையான பயன்பாடு இருக்குமோ, ஆவணங்கள் எதுவும் தேவைப்படும், நகருக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா 2 டேபிள்ல சின்ன சீட்ல நம்பர் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. சிந்திக்கணும். ஒரு கல்வி சார்ந்த மாணவர்களுக்கு உதவ, அடிப்படை தேவையில பூர்த்தி செய்ய மக்களுக்கு செய்யற பயன்பாடு உள்ள அந்த சென்டர் லாட்டரி விற்பனையில் நிக்குது. நம்ம ஒன்றியங்கள் 2 இடத்துல எம் சாண்டு பி சாண்டுன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம பிளான்ட் சொல்லக்கூடிய, இதுவரைக்கும் ஆத்து மணல் தின்னாங்க, இப்ப பாரு கிராவல் மண், எந்த குளத்திலையும் ஒரு மண்ணை விடல, டிப்பராலும் போகுது. எங்க போகுது? பிளான்ட்டுக்கு போகுது. அந்த மண்ணை கழுவி நல்லா மணலா மாத்தி விற்கிறாங்க. ஊருக்கு ஊர் சில்லிங்க. எப்படி ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்பீங்க பாருங்க. நம்ம வீட்டு ஒரு பெண் பிள்ளைய குடியாரனை கட்டி கொடுப்போமா? ஆனா இந்த ஆட்சி ஆட்ட கொடுக்குறீங்க, குடியாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கு கொடுக்குறீங்க. திரும்ப திரும்ப நீங்க வாக்கு செலுத்த அந்த தலைவன் வேற இல்ல, ஒரு குடியார அரசுக்கும் குடியார தலைவனுக்கு தான் செலுத்துறீங்க. ஒரு முறை வாக்கு செலுத்துங்களேன் எங்களுக்கு. உங்களுடைய வாக்கு நேர்மையான வாக்கா இருக்கட்டும். ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க சார்ந்த கட்சியில் அந்த கட்சியில இருங்க, கொடுக்கக்கூடிய வாக்குக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு நேர்மையை 10 நிமிஷம் சிந்திங்க. உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாம இப்படியே விட்டு செல்லணுமா? நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி வாழணும்? இந்த மரத்தையும் மண்ணையும் மக்களையும் நீரையும் பாதுகாக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி, எதை சரியா பயணிக்கிறாங்க அப்படின்னு சிந்திச்சு வாக்களிங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஊடக வலிமை இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு தேர்தல் காலகட்டங்களில் ஒரு சில ஊடகத்தில் எங்களை காட்டுறாங்க. செய்தித்தாளில் கூட இது பண்றது இல்ல, அலைபேசியில இருக்கு. உங்க பிள்ளைய படிச்சிருக்காங்க, உங்க வீட்டுல அலைபேசியில தட்டச்சு பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா எங்களோட கருத்துக்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்பதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்திருக்கு, அது இந்த தேர்தல் தெரியும் எங்களுக்கு. இந்த தேர்தல் பெருவாரியான வாக்குகள் வர வேண்டிய நேரத்தில் மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு எங்க சின்னத்தை பறிச்சிருச்சு. அவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்றான், வலியுறுத்துறான், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்று போயிடுறா ராஜா. சீப்பை ஒழிச்சு உறுதியா கல்யாணம் நிற்காது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்க போற வாக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியா இருக்கும். சிந்திக்கணும். சானார்பட்டி ஒன்றியம் மட்டும் இல்ல, நத்தம் தொகுதி முழுவதும் ஊருக்கு எவ்வளவு வாக்குகள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒரு அரசியல் புரட்சி இந்த மண்ணில் நடந்துருச்சு. கோடிக்கணக்கான ரூபாயில கொட்டி வாங்கக்கூடிய வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி நேர்மையா மக்கள்கிட்ட சந்திச்சு வாங்குற வாக்குக்கும் வித்தியாசம் தெரியும். இதுவரைக்கும் கடந்த தேர்தல 15,000க்கு மேல வாங்கின வாக்கு இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு பாருங்க. நீங்க அதுல உங்க வாக்கு இருக்க போது உறுதியா நீங்க வாக்கு செலுத்துவீங்க, நாங்க நம்புவோம். ஏன் உங்கள்கிட்ட இருந்தா பிறந்திருக்கோம். நாங்க எங்களோட அரசியல கொஞ்சம் அங்கீகரிங்க, எங்க கூட நிக்க வேணாம். எங்களுக்கு படிக்கல இல்லாட்டியும் தடைக்கெல்லாம் இருக்காதீங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு பகல் பூரா வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு இந்த அளவுக்கு பாடுபடுற அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலையும் ஒரு நல்ல வாழ்வையும் தர்றதுக்கு தான் நாம் தமிழ் நிக்குது. அண்ணன் சீமானின் கருத்துக்களை நீங்க ஊடக ரீதியா பாருங்க, அலைபேசியில பாருங்க. கடந்த 14 ஆண்டுகளாக தன்னுடைய கருத்துக்களை விதைச்சிருக்கார்.
எந்த அரசியல் தலைவனாவது இவ்வளவு கருத்துக்களை விதைச்சிருக்காங்க அரசியல் வரலாற்றுல? என் காது போட பல இடங்களை சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. சீமான் மாதிரி பேச ஆள் இல்ல, காளியம்மா மாதிரி பேச ஆள் இல்ல, அண்ணன் எடுமாவன கருத்து மாதிரி பேச ஆள் இல்ல. இவ்வளவு பேசுறமே, இவ்வளவு கருத்துக்கள் நாங்க வச்சிருக்கோமே, இந்த கருத்துக்கள் சார்ந்த ஒரு வேட்பாளரை நியமிக்கிற எங்களுக்கு ஏன் உங்களோட மதிப்புமிக்க வாக்களை செலுத்த கூடாது? எங்களை ஏன் நீங்க நம்ப கூடாது? உங்களிடம் என்ன கேட்கிறோம்? வாக்கத்தான் கேட்கிறோம். உங்களோட மதிப்பு மிக்க வாக்க நேர்மையான அரசியல் கட்சிக்கு செலுத்துங்கன்னு கேட்கிறோம். தயவு கூர்ந்து சிந்திங்க. நீங்க போய் வீட்டை சிந்திச்சு பாருங்க. நமது ஊரை சேர்ந்த ஒரு சொந்தக்காரர், நம்ம உறவினர், நம்ம ஊர்ல கூடவே இருந்தவர் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியில இருக்காங்க. ஏன் அவருக்கு மட்டும் தான் நேர்ந்து விட்டுருக்கா? அமைச்சர் ஐயா விஸ்வநாதனுக்கும் விஜயன் அவருக்கும் நேர்ந்து விட்டுருக்கா? பிறவிலே அரசியல் தலைவர்கள் அவருக்கு அவர் என்ன வேலை செஞ்சிருக்காங்க இருக்க பெரியவர்கள் யாருக்கும் தெரியாதா? அவர்கள் எவ்வளவு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க தெரியாதா? சிந்திக்க கொஞ்சமாவது. எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மன வலிமைகளும் துன்பங்களையும் துயரங்களையும் கொஞ்சமாவது மனசுல நினைச்சு பாருங்க. அத உங்களோட வாக்கத்தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலா செய்ய முடியும். இந்த தேர்தலில் தயவு கூர்ந்து 19/4/2024 அன்று நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்க வாக்குப்பட்டியல அண்ணன் செந்தமிழ் சீமானின் சின்னமான மைக் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தி மருத்துவர் ஐயா கைலாசன் அவர்களை திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.